1938 ஆட்டோ ஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மானின் அணுப்பிளவு பரிசோதனை ஓர் விரிவான ஆய்வறிக்கை. 1. அறிமுகமும் வரலாற்று பின்னணியும். 1930 களின் முற்பகுதியில் அணுக்கரு இயற்பியல் துறை மிக வேகமான வளர்ச்சியைக் கண்டது. 1932 இல் ஜேம்ஸ் சேட்விக் சாட்வக் நியூட்ரானை கண்டுபிடித்ததைத் தொடர்ந்து அணுக்கருவை உருமாற்றும் ஆய்வுகள் உலகெங்கும் தீவிரமடைந்தன. 1934 இல் இத்தாலிய இயற்பியலாளர் என்ரிகோ ஃபார்மி கனமான மூலகங்களின் அணுக்கருக்கள் மீது மெதுவான நியூட்ரான்களை ஸ்லோ நியூட்ரான்ஸ் மோத செய்வதன் மூலம் புதிய, இயற்கையில் இல்லாத, யுரேனியத்தை கடந்த மூலகங்களை டிரான்சுரனியம் எலமெண்ட்ஸ் உருவாக்க முடியும் என்று முன்மொழிந்தார். ஜெர்மனியில் உள்ள பெர்லின் கைசர் வில்ஹெல்ம் வேதியியல் நிறுவனத்தில் காய்சர் வில்ஹெல்ம் இன்ஸ்டிடியூட் ஃபார் கெமிஸ்ட்ரி பணிபுரிந்த ரேடியோ வேதியியலாளர் ஓட்டோ ஹான், இயற்பியலாளர் லீஸ் மெய்ட்னர் மற்றும் இளைய வேதியியலாளர் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மன் ஆகியோர் இந்த ஆய்வை தொடர்ந்தனர். 1938 ஜூலை மாதத்தில் யூத வம்சாவளியைச் சேர்ந்த லைஸ்மீட்னர் நாஜி ஜெர்மனியிலிருந்து தப்பி ஸ்வீடனுக்கு செல்ல வேண்டியதாயிற்று. இருப்பினும் கடிதங்கள் வாயிலாக ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மானின் பரிசோதனை தரவுகளை தொடர்ந்து பகுப்பாய்வு செய்து வந்தார். 2. பரிசோதனை அமைப்பு மற்றும் செயல்முறை எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் மற்றும் மெத்தடாலஜி. 1938 டிசம்பர் நடுப்பகுதியில் ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மான் யுரேனியம் அணுக்கருவை நியூட்ரான்களால் தாக்கும் அதிநவீன வேதியியல் பரிசோதனையை மேற்கொண்டனர். நியூட்ராக் மூலம் நியூட்ரான் சோர்ஸ் ரேடியம் மற்றும் பெரிலியம் கலந்த ஒரு கலவை ரேடியம் பரிலியம் சோர்ஸ் நியூட்ரான்களை உமிழும் மூலமாக பயன்படுத்தப்பட்டது. வேக குறைப்பு மொடரேஷன் நியூட்ரான்களின் வேகத்தை குறைக்க மெழுகு பாரஃபன் வாக்ஸ் பயன்படுத்தப்பட்டது. மெதுவான நியூட்ரான்களே யுரேனிய கருவால் எளிதில் ஈர்க்கப்படும் திறன் கொண்டவை. இலக்கு டாகட் தூய்மையாக்கப்பட்ட இயற்கை யுரேனியம், முதன்மையாக யுரேனியம் -238 மற்றும் சிறிய அளவில் யுரேனியம் -235 இலக்காக வைக்கப்பட்டது. பிரித்தெடுக்கும் வேதியியல் தொழில்நுட்பம் எனலிடகல் கெமிஸ்ட்ரி டெக்னிக் நியூட்ரான் தாக்குதலுக்குப் பிறகு உருவாகும் கதிரியக்க பொருட்களை பிரித்தெடுக்க அவர்கள் பின்ன படிகமாக்கல் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டல்லிசாட்டியோன் மற்றும் பின்ன வீழ்படிவாக்கல் ஃப்ராக்ஷனல் பிரசபடேஷன் முறைகளை பயன்படுத்தினர். பேரியம் சேர்மங்களை கடத்தியாக பயன்படுத்தி உருவாகும் புதிய கதிரியக்க ஐசோடோப்புகளை பிரித்தெடுத்தனர். 3. வேதியியல் கண்டுபிடிப்பும் அதிர்ச்சி முடிவுகளும். நியூட்ரானை ஈர்த்த யுரேனியம் ரேடியம் ஐசோடோப்புகளாகவோ -88 அல்லது யுரேனியத்தை விட கனமான மூலகங்களாகவோ மாறும் என்றே ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மான் எதிர்பார்த்தனர். ஏனெனில் அதுவரை அறியப்பட்ட இயற்பியல் விதிகளின்படி ஒரு சிறிய நியூட்ரான் தாக்கும்போது அணுக்கருவிலிருந்து சிறிய ஆல்ஃபா அல்லது பீட்டா துகள்கள் மட்டுமே வெளியேற முடியும். ஆனால் 1938 டிசம்பர் 17 அன்று பெறப்பட்ட பரிசோதனை முடிவுகள் முற்றிலும் மாறாக இருந்தன. யுரேனியத்தை தாக்கிய பிறகு உருவான கதிரியக்க விளைபொருள் பேரியத்தின் -56 வேதியியல் பண்புகளை துல்லியமாக பிரதிபலித்தது. அது ரேடியமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற சந்தேகத்தில் அவர்கள் கதிரியக்க சுவடு பரிசோதனைகளை ட்ரேசர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேற்கொண்டனர். தெரிந்த ரேடியம் ஐசோடோப்புகளை கொண்டு சோதித்தபோது ரேடியத்தை பேரியத்திலிருந்து பின்ன படிகமாக்கல் மூலம் எளிதில் பிரிக்க முடிந்தது. ஆனால் யுரேனிய பரிசோதனையில் உருவான கதிரியக்க விளைபொருளை பேரியத்திலிருந்து எக்காரணம் கொண்டும் பிரிக்கவே முடியவில்லை. இதிலிருந்து உருவான அந்த விளைபொருள் ரேடியம் அல்ல, அது பேரியம் -56 தான் என்பதை ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மானின் துல்லியமான வேதியியல் பகுப்பாய்வு உறுதியாக நிரூபித்தது. யுரேனியத்தின் அணு எண் 92 ஆக இருக்க அதன் பாதியளவே உள்ள பேரியம் எவ்வாறு உருவானது என்பது வேதியியல் ரீதியாக பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 4. இயற்பியல் விளக்கமும் கோட்பாட்டு உருவாக்கமும் மெய்ட்னர் மற்றும் ஃப்ரிட்ஜ் இன்டர்பிரடேஷன். 1938 டிசம்பர் 19 அன்று ஓட்டோ ஹான் இந்த விசித்திரமான வேதியியல் முடிவுகளைப் பற்றி லைஸ்மீட்னருக்கு கடிதம் எழுதினார். யுரேனியம் உடைந்து பேரியமாக மாறியுள்ளது என்பதை எங்களால் வேதியியல் ரீதியாக மறுக்க முடியவில்லை, ஆனால் இயற்பியல் ரீதியாக இது எப்படி சாத்தியம் என்று அதில் வினவியிருந்தார். 1938 கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது ஸ்வீடனின் கன்கல்வ் நகரில் லைஸ்மீட்னரும் அவரது மருமகனும் இயற்பியலாளருமான ஓட்டோ ரோபர்ட் ஃப்ரிஷ் ஆகிய இருவரும் இக்கடிதத்தை விவாதித்தனர். திரவத்துளி மாதிரி லிக்விட் டிராப் மாடல் ஜார்ஜ் காமோவ் மற்றும் நீல்ஸ் போர் முன்வைத்த அணுக்கருவின் திரவத்துளி மாதிரியை மெய்ட்னரும் ஃபிரிஷும் பயன்படுத்தினர். ஒரு திரவத்துளி மேற்பரப்பு இழுவிசையை மீறி நடுவில் சுருங்கி இரண்டாக உடைவது போல யுரேனிய அணுக்கரு நியூட்ரானை உறிஞ்சும்போது அதிர்வடைந்து நீட்சியடைந்து நடுவில் பிளவுபடுகிறது என்பதை புரிந்து கொண்டனர். மின்விலக்கு விசை மற்றும் நிறை இழப்பு பிளவுற்ற இரு துண்டுகளுக்கு பேரியம் -56 மற்றும் கிரிப்டான் -36 இடையேயான நேர்மின்னூட்ட விலக்கு விசையை கணக்கிட்டபோது அவை சுமார் 200 MeV இயங்கு ஆற்றலுடன் விலகிச் செல்லும் என்பது தெரியவந்தது. நிறை ஆற்றல் சமநிலை மு கூரை குறி 2 யுரேனியம் அணுக்கருவின் மொத்த நிறைக்கும் பிளவுக்குப் பின் உருவான பேரியம் கூட்டல் கிரிப்டான் கூட்டல் நியூட்ரான்களின் மொத்த நிறைக்கும் இடையே உள்ள நிறை இழப்பை டெல்டா ஐன்ஸ்டீனின் மு கூரை குறி 2 சமன்பாட்டின் மூலம் கணக்கிட்டபோது அது துல்லியமாக 200 MeV ஆற்றலுக்குச் சமமாக இருந்தது.
உயிரியலில் செல்கள் இரண்டாக பிரிவதை குறிக்கும் பைனரி ஃபிஷன் என்ற சொல்லிலிருந்து ஈர்க்கப்பட்டு ஆட்டோஃபிரிஷ் இந்நிகழ்விற்கு அணுப்பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் என்று பெயரிட்டார். 5. அணுப்பிளவின் அணுக்கரு சமன்பாடு. ஹான் ஸ்ட்ராஸ்மான் பரிசோதனையில் நடந்த முதன்மை அணுப்பிளவு வினையை பின்வருமாறு எழுதலாம். இங்கு Q அப்ரோக்ஸ் 200 டெக்ஸ்ட் மெவ் என்பது வெளிப்படும் ஆற்றலாகும். ஒரு கிராம் யுரேனியம் -235 முழுமையாக பிளவுறும்போது வெளிப்படும் ஆற்றல் சுமார் 3 டன் நிலக்கரியை எரிப்பதற்கு சமமானது. மேலும் வினையின் முடிவில் வெளிப்படும் கூடுதல் நியூட்ரான்கள் தொடர் வினையை சேன் ரியாக்ஷன் தூண்டும் சாத்தியத்தையும் உலகிற்கு உணர்த்தின. 6. வரலாற்று முக்கியத்துவமும் முடிவுகளும். ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மான் தமது வேதியியல் கண்டுபிடிப்பை 1938 டிசம்பர் 22 அன்று நாட்டோரிசன்ஸ்சாஃப்டின் இதழுக்கு அனுப்பினர். அது 1939 ஜனவரி 6 அன்று வெளியானது. மிட்னர் மற்றும் ஃபிரிஷ் தமது இயற்பியல் கோட்பாட்டு விளக்கத்தை 1939 பிப்ரவரியில் நேச இதழில் வெளியிட்டனர். நோபல் பரிசு. அணுப்பிளவை கண்டுபிடித்ததற்காக ஆட்டோ ஹானுக்கு மட்டும் 1944 ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மான் மற்றும் கோட்பாட்டு விளக்கம் அளித்த லைஸ் மீட்னர் புறக்கணிக்கப்பட்டது அறிவியல் வரலாற்றில் இன்றும் ஒரு பெரும் விவாதப் பொருளாக உள்ளது. அணுசக்தி யுகத்தின் தொடக்கம். இந்த ஒற்றை பரிசோதனை மனித வரலாற்றை என்றென்றும் மாற்றியமைத்தது. இது அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் தொழில்நுட்பத்திற்கும் அதே வேளையில் அணுகுண்டு வளர்ச்சிக்கும் மேன்ஹேட்டன் திட்டம் மூலகாரணமாக அமைந்தது. ஆட்டோ ஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மானின் 1938 பரிசோதனை என்பது துல்லியமான பகுப்பாய்வு வேதியியலும் ஆழமான இயற்பியல் கோட்பாடும் இணைந்தால் இயற்கையின் மிக இரகசியமான கதவுகளையும் திறக்க முடியும் என்பதற்கான வரலாற்றுச் சான்றாகும். யுரேனியம் -235 அணுப்பிளவு செயல்முறை. இயற்பியல் விளக்கம். கனமான அணுக்கரு ஒன்று நியூட்ரானால் தாக்கப்படும்போது அது ஒப்பீட்டளவில் சமமான இரு சிறிய அணுக்கருக்களாக உடைந்து பெருமளவு ஆற்றலையும் கூடுதல் நியூட்ரான்களையும் வெளிப்படுத்தும் நிகழ்வு அணுப்பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் என அழைக்கப்படுகிறது. யுரேனியம் -235 கூரைக்குறி 235 அடிக்கோடு 92 டெக்ஸ்ட் யு அணுக்கருவில் நடைபெறும் இந்த பிளவு வினையின் படிநிலைகள் மற்றும் இயற்பியல் கொள்கைகள் கீழே கட்டுரையாக விளக்கப்பட்டுள்ளன. 1. நியூட்ரான் மோதலும் உறிஞ்சப்படுதலும். நியூட்ரான் காப்சர். அணுப்பிளவு தொடங்குவதற்கு ஒரு மெதுவான நியூட்ரான் தார்மல் நியூட்ரான் தேவைப்படுகிறது. மணிக்கு சுமார் 2.2 கி.மீ வேகத்தில் இயங்கும் இந்த நியூட்ரான் யுரேனியம் -235 அணுக்கருவை நோக்கிச் சென்று அதனுடன் மோதுகிறது. யுரேனியம் -235 அணுக்கரு இந்த நியூட்ரானை தன்னுள் உறிஞ்சி கணநேரத்தில் நிலையின்மையுடைய யுரேனியம் -236 கூரைக்குறி 236 அடிக்கோடு 92 டெக்ஸ்ட் யு கூரைக்குறி நட்சத்திரக்குறி என்ற கிளர்வுற்ற கூட்டு அணுக்கருவாக கொம்பவுண்ட் நியூக்ளியஸ் மாறுகிறது. 2. அணுக்கரு நீட்சியடைதலும் பிளவுறுதலும். நியூக்ளியர் டிஃபர்மேஷன். நீர்ம துளி மாதிரியின் லிக்விட் டிராப் மாடல் படி புதிய நியூட்ரானை உறிஞ்சியவுடன் அணுக்கருவின் உள் ஆற்றல் உயர்ந்து அது தீவிரமாக அதிரத் தொடங்குகிறது. கிளர்ச்சியடைந்த அணுக்கரு ஒரு திரவத் துளியைப் போல முதலில் நீளவாக்கில் விரிவடைகிறது. அணுக்கருவின் நடுப்பகுதி மெலிந்து டம்பல் வடிவத்தை பெறுகிறது. அணுக்கருவிற்குள் உள்ள புரோட்டான்களுக்கு இடையேயான நேர்மின்னூட்ட மின் விலக்கு விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரபல்ஷன் அணுக்கருவை ஒன்றாக பிணைத்து வைக்கும் அணுக்கரு விசையை ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் விட அதிகமாகிறது. இதன் விளைவாக அணுக்கரு நடுவில் பிளவுற்று இரண்டாக உடைகிறது. 3. பிளவு விளைபொருள்கள் உருவாக்கம் ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ். யுரேனியம் அணுக்கரு உடையும் போது எப்போதும் ஒரே மாதிரியான துண்டுகளாக உடைவதில்லை. பெரும்பாலான நிகழ்வுகளில் சமமற்ற இரு அணுக்கருக்களாகவே பிரிகிறது. பேரியம் -141 கூரைக்குறி 141 அடிக்கோடு 56 டெக்ஸ்ட் பா இது பிளவினால் உருவாகும் கனமான விளைபொருளாகும். கிரிப்டான் -92 கூரைக்குறி 92 அடிக்கோடு 36 டெக்ஸ்ட் இக் இது உருவான லேசான விளைபொருளாகும். இவ்விரு புதிய மூலகங்களின் அணு எண்களின் கூடுதல் 56 கூட்டல் 36 சமன் 92 தாய் அணுக்கருவான யுரேனியத்தின் அணு எண்ணிற்கு 92 சமமாக இருக்கும். 4. நியூட்ரான்கள் மற்றும் பிளவு ஆற்றல் வெளிப்பாடு. அணுக்கரு பிளவுறும்போது விளைபொருள்களுடன் சேர்த்து 3 இரண்டாம் நிலை நியூட்ரான்கள் 3 கூரைக்குறி 1 அடிக்கோடு 0 டெக்ஸ்ட் எண் மிக அதிக வேகத்தில் வெளியேற்றப்படுகின்றன. ஆற்றல் Q அப்ரோக்ஸ் 200 டெக்ஸ்ட் மெவ் பெருமளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. நிறை இழப்பும் ஆற்றலும் சமன் கூரைக்குறி 2. பிளவுக்கு முன் இருந்த அமைப்பின் மொத்த நிறைக்கும் யுரேனியம் கூட்டல் தொடக்க நியூட்ரான் பிளவுக்கு பின் உருவான அமைப்பின் மொத்த நிறைக்கும் பேரியம் கூட்டல் கிரிப்டான் கூட்டல் 3 நியூட்ரான்கள் இடையே சிறிய நிறை வித்தியாசம் டெல்டா ஏற்படுகிறது. ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமநிலை கோட்பாட்டின்படி சமன் கூரைக்குறி 2 இந்த மறைந்த நிறையே 200 டெக்ஸ்ட் மெவ் ஆற்றலாக மாறுகிறது. இதில் பெரும்பாலான ஆற்றல் பிளவு துண்டுகளின் இயங்கு ஆற்றலாகவும் கைனடிக் எனர்ஜி எஞ்சியது காமா கதிர்களாகவும் வெளிப்படுகிறது. 5. அணுக்கரு சமன்பாடு. இந்த மொத்த வினையையும் பின்வரும் அணுக்கரு சமன்பாட்டால் குறிப்பிடலாம். 6. தொடர்வினை மற்றும் முக்கியத்துவம் சேன் ரியாக்ஷன்.
இந்த வினையில் வெளிப்படும் 3 நியூட்ரான்களும் அருகில் உள்ள மற்ற யுரேனியம் -235 அணுக்கருக்களை தாக்கி மேலும் பிளவுகளை தூண்டும் திறன் கொண்டவை. கட்டுப்பாடற்ற முறையில் இது நடந்தால் அணுகுண்டு வெடிப்பாகவும் அணு உலைகளில் கட்டுப்பாட்டு தண்டுகள் கண்ட்ரோல் ரோட்ஸ் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டால் மின்சார உற்பத்தியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. யுரேனியம் -235 அணுப்பிளவு சமன்பாடு எழுத்துவடிவ கட்டுரை. அணுக்கரு இயற்பியலில் மிகவும் புகழ்பெற்ற அணுப்பிளவு சமன்பாட்டை முழுமையான சொற்களாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பின் இயற்பியல் பொறிமுறையை விளக்கும் கட்டுரையாகவும் கீழே காணலாம். 1. சமன்பாட்டின் நேரடி எழுத்துவடிவம். 92 அணு எண்ணும் 235 நிறை எண்ணும் கொண்ட ஒரு யுரேனியம் -235 அணுக்கருவானது 0 அணு எண்ணும் 1 நிறை எண்ணும் கொண்ட ஒரு மெதுவான நியூட்ரானை உறிஞ்சி கணநேரத்தில் நிலைபெற்ற கிளர்வுற்ற யுரேனியம் -236 என்ற கூட்டு அணுக்கருவாக மாறுகிறது. பின்னர் அக்கூட்டு அணுக்கரு பிளவுற்று 56 அணு எண்ணும் 141 நிறை எண்ணும் கொண்ட பேரியம் -141 அணுக்கருவாகவும் 36 அணு எண்ணும் 92 நிறை எண்ணும் கொண்ட கிரிப்டான் -92 அணுக்கருவாகவும் பிரிந்து அவற்றுடன் 3 புதிய நியூட்ரான்களையும் சுமார் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறது. 2. வினைபடு பொருட்கள் ரியாக்டன்ட்ஸ். சமன்பாட்டின் இடதுபுறம் அணுப்பிளவு தொடங்குவதற்கு தேவையான தொடக்கப் பொருட்களை குறிக்கிறது. கூரைக்குறி 235 அடிக்கோடு 92 டெக்ஸ்ட் யுரேனியம் -235 இது 92 புரோட்டான்களையும் 143 நியூட்ரான்களையும் மொத்தம் 235 உட்கருத்துகள்கள் கொண்ட இயற்கை யுரேனியத்தின் பிளவுறும் ஐசோடோப் ஆகும். கூரைக்குறி 1 அடிக்கோடு 0 டெக்ஸ்ட் எண் நியூட்ராக்துகள் இது மின்சுமையற்ற அணு எண் 0 1 அலகு நிறை கொண்ட ஒரு தனித்த நியூட்ரான் ஆகும். அணுக்கருவை எளிதில் அணுகி பிளவை தூண்டுவதற்கு மெதுவான இயங்கு ஆற்றல் கொண்ட நியூட்ரான் பயன்படுத்தப்படுகிறது. 3. இடைநிலை நிலை கூட்டு அணுக்கரு இன்டர்மீடியேட் ஸ்டேட். கூரைக்குறி 236 அடிக்கோடு 92 டெக்ஸ்ட் கூரைக்குறி நட்சத்திரக்குறி கிளர்வுற்ற யுரேனியம் -236 நியூட்ரான் யுரேனியம் -235 உடன் மோதி அதில் இணையும்போது 235 கூட்டல் 1 சமன் 236 என்ற நிறை எண் கொண்ட புதிய அணுக்கரு உருவாகிறது. விண்மீன் குறியீடு நட்சத்திரக்குறி இந்நிலை மிக குறைந்த நேரமே சுமார் 10 கூரைக்குறி -14 வினாடிகள் நீடிக்கும் அதிதீவிர கிளர்வு நிலை என்பதை குறிக்கிறது. இந்த அதிகப்படியான உள் ஆற்றலே அணுக்கருவை திரவத் துளி போல நீட்சியடைந்து பிளவுறச் செய்கிறது. 4. பிளவு விளைபொருட்கள் ஃபிஷன் ப்ராடக்ட்ஸ். சமன்பாட்டின் வலதுபுறம் பிளவுக்கு பின் உருவாகும் புதிய சேர்மங்களை குறிக்கிறது. கூரைக்குறி 141 அடிக்கோடு 56 டெக்ஸ்ட் பேரியம் -141 56 புரோட்டான்களையும் 85 நியூட்ரான்களையும் கொண்ட கனமான பிளவு துண்டு. கூரைக்குறி 92 அடிக்கோடு 36 டெக்ஸ்ட் கிரிப்டான் -92 36 புரோட்டான்களையும் 56 நியூட்ரான்களையும் கொண்ட லேசான பிளவு துண்டு. குறிப்பு இரு புதிய அணுக்கருக்களின் அணு எண்களின் கூடுதல் 56 கூட்டல் 36 சமன் 92 என தாய் அணுக்கருவின் அணு எண்ணிற்கு துல்லியமாக சமமாக அமைகிறது. 5. உமிழப்படும் துகள்களும் வெளிப்படும் ஆற்றலும். 3. கூரைக்குறி 1 அடிக்கோடு 0 டெக்ஸ்ட் எண் 3 இரண்டாம் நிலை நியூட்ரான்கள் அணுக்கரு உடையும் போது விடுபடும் 3 தனித்த நியூட்ரான்கள். இவை அடுத்துள்ள மற்ற யுரேனியம் -235 அணுக்களை தாக்கி தொடர்வினையை சேன் ரியாக்ஷன் உருவாக்குகின்றன. 200 டெக்ஸ்ட் மெவ் பிளவு ஆற்றல் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் மதிப்பிலான பேரமைதி ஆற்றல். நிறை சமநிலை கணக்கீடு. பிளவுக்கு முன் இருந்த அமைப்பின் மொத்த நிறை 235 கூட்டல் 1 சமன் 236 பிளவுக்கு பின் உருவான விளைபொருட்களின் மொத்த நிறையை 141 கூட்டல் 92 கூட்டல் 3 சமன் 236 விடச் சிறிதளவு அதிகமாக இருக்கும். இந்த சிறிய நிறை இழப்பே டெல்டா ஐன்ஸ்டீனின் ஏ சமன் மு கூரைக்குறி 2 கொள்கைப்படி 200 டெக்ஸ்ட் மெவ் வெப்ப மற்றும் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. ஆட்டோ ஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மானின் பரிசோதனை முடிவை லைஸ்-மீட்னர் கோட்பாட்டு ரீதியாக விளக்கியதன் சுருக்கமான இயற்பியல் வடிவமே இந்த ஒற்றை சமன்பாடாகும். லைஸ்-மீட்னர் மற்றும் ஆட்டோ ஃபிரிஷ் அளித்த இயற்பியல் விளக்கம். 1. வரலாற்று பின்னணி மற்றும் குங்கால் சந்திப்பு. 1938 டிசம்பரில் ஆட்டோ ஹான் தனக்கு எழுதிய கடிதத்தில் யுரேனியத்தை நியூட்ரான்களால் தாக்கும் போது வேதியியல் ரீதியாக பேரியம் செட் சமன் 56 உருவாகிறது என்பதை தெரிவித்திருந்தார். அதுவரை அறியப்பட்ட இயற்பியல் விதிகளின்படி ஒரு நியூட்ரான் அணுக்கருவை தாக்கும் போது ஆல்ஃபா அல்லது பீட்டா துகள்கள் மட்டுமே வெளியேற முடியும், அணுக்கரு பாதியாக உடையும் என்பது சாத்தியமற்ற ஒன்றாக கருதப்பட்டது. 1938 கிறிஸ்துமஸ் விடுமுறையின் போது ஸ்வீடனில் உள்ள குங்கால் கண்கல் நகரில் லைஸ்-மீட்னரும் லீஸ் மெய்ட்னர் அவரது மருமகனும் இயற்பியலாளருமான ஆட்டோ இராபர்ட் ஃபிரிஷும் ஒட்டோ ரோபர்ட் ஃப்ரிஷ் சந்தித்தனர். பனி படர்ந்த அந்த சூழலில் ஹானின் வேதியியல் தரவுகளை இயற்பியல் ரீதியாக பகுப்பாய்வு செய்யும் முயற்சியில் இருவரும் இறங்கினர். 2. திரவத் துளி மாதிரி மற்றும் அணுக்கரு உருமாற்றம். ஜார்ஜ் காமோவ் நீல்ஸ் போர் மற்றும் பிற இயற்பியலாளர்கள் உருவாக்கிய திரவத் துளி மாதிரியை லிக்விட் டிராப் மாடல் மீட்னரும் ஃபிரிஷும் இச்சிக்கலுக்கு தீர்வாக பயன்படுத்தினர்.
அணுக்கருவின் விசை சமநிலை ஒரு திரவத்துளியின் வடிவத்தை அதன் மேற்பரப்பு இழுவிசை சர்ஃபஸ் டென்ஷன் தீர்மானிப்பது போல அணுக்கருவை அதன் பிணைப்பு ஆற்றல் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி கோள வடிவத்தில் ஒன்றாக பிடித்து வைத்திருக்கிறது. அதே வேளையில் அணுக்கருவிலுள்ள புரோட்டான்களுக்கு இடையேயான கூலோம் மின் விலக்கு விசை கூலோம் ரபல்ஷன் அணுக்கருவை வெளிப்புறமாக தள்ள முயல்கிறது. நியூட்ரானின் பங்கு ஒரு மெதுவான நியூட்ரான் யுரேனியம் -235 அணுக்கருவுக்குள் நுழையும் போது அது சுமார் 6 டெக்ஸ் மெவ் அளவுக்கு கிளர்ச்சி ஆற்றலை அளிக்கிறது. உருமாற்றம் இந்த ஆற்றலால் அணுக்கரு திரவத் துளி போல அதிர்வடைந்து கோள வடிவத்திலிருந்து நீளவாக்கில் விரிவடைகிறது. பிளவு அணுக்கரு நீட்சியடையும் போது அதன் நடுப்பகுதி மெலிந்து டம்பல் வடிவத்தை பெறுகிறது. இந்நிலையை எட்டியவுடன் புரோட்டான்களுக்கு இடையேயான மின் விலக்கு விசை மேற்பரப்பு இழுவிசையை விட பல மடங்கு அதிகமாகி அணுக்கருவை இரு சிறிய துண்டுகளாக உடைக்கிறது. 3 கூலோம் விலக்கு விசையும் இயங்கு ஆற்றல் கணக்கீடும். பிளவுற்ற இரு புதிய அணுக்கருக்களும் பேரியம் மற்றும் கிரிட்டான் நேர்மின்னூட்டம் கொண்டவை என்பதால் அவை ஒன்றையொன்று மிக கடுமையான விசையுடன் விலக்கி தள்ளும். லைஸ்மீட்னர் இவற்றுக்கு இடையேயான கூலோம் விலக்கு ஆற்றலை கணக்கிட்டார். இங்கு செட் அடிக்கோடு 1 சமன் 56 பேரியம் செட் அடிக்கோடு 2 சமன் 36 கிரிப்டான் மற்றும் அணுக்கருக்களின் ஆரங்களின் கூடுதல் ஆர் அடிக்கோடு 1 கூட்டல் ஆர் அடிக்கோடு 2 அப்ரோக்ஸ் 1.5 டைம்ஸ் 10 கூரைக்குறி -14 டெக்ஸ் எம் என கொண்டு கணக்கிட்ட போது பிளவுற்ற இரு துண்டுகளும் விலகிச் செல்ல தேவையான இயங்கு ஆற்றல் கைனெடிக் எனர்ஜி சுமார் 200 டெக்ஸ் மெவ் என விடை கிடைத்தது. 4 நிறை இழப்பும் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமநிலையும். இவ்வளவு பெரிய தொகையான 200 டெக்ஸ் மெவ் ஆற்றல் எங்கிருந்து உருவானது என்ற கேள்விக்கு ஐன்ஸ்டீனின் புகழ்பெற்ற நிறை ஆற்றல் சமநிலை சமன்பாடு ஏ கூரைக்குறி 2 மூலம் மிட்னர் விடை கண்டார். நிறை கணக்கீடு தாய் அணுக்கருவான யுரேனியத்தின் நிறையை பிளவுக்குப் பின் உருவாகும் சே அணுக்கருக்களின் பேரியம் மற்றும் கிரிப்டான் நிறைகளின் கூடுதலோடு ஒப்பிட்டார். நிறை இழப்பு டெல்டா எம் பிளவு விளைபொருட்களின் மொத்த நிறை தொடக்க யுரேனியத்தின் நிறையை விட சுமார் 0.2 டெக்ஸ் யூ ஒரு புரோட்டானின் நிறையில் 1/5 பங்கு குறைவாக இருப்பதை கண்டறிந்தார். ஆற்றல் மாற்றம் இந்த சிறிய நிறை இழப்பை ஐன்ஸ்டீனின் சமன்பாட்டில் பிரதியிட்ட போது இந்த 0.2 டெக்ஸ் யூ நிறை இழப்பானது துல்லியமாக 200 டெக்ஸ் மெவ் ஆற்றலுக்கு சமம் என்பது நிரூபணமானது. அதாவது அணுக்கருவின் மறைந்த நிறையே 200 டெக்ஸ் மெவ் பேரமைதி ஆற்றலாக மாறியுள்ளது என்பதை மெட்னர் கோட்பாட்டு ரீதியாக நிரூபித்தார். 5 அணுப்பிளவு பெயரிடுதலும் சோதனையுறுதியும். உங்கால் விவாதத்திற்கு பிறகு ஆட்டோ ஃபிரிஷ் டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் உள்ள நீல்ஸ் போரின் ஆய்வகத்திற்கு திரும்பினார். பெயரிடுதல் உயிரியல் துறையில் ஒரு தாய் செல் இரண்டாக பிரிவதை பைனரி ஃபிஷன் என்று அழைப்பதை கேள்விப்பட்ட ஃபிரிஷ் அமெரிக்க உயிரியலாளர் வில்லியம் இ. ஆர்னால்டு என்பவருடன் கலந்தாலோசித்து இந்நிகழ்விற்கு அணுப்பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் என்று பெயரிட்டார். பரிசோதனை ஆதாரம் 1939 ஜனவரி 13 அன்று கோபன்ஹேகன் ஆய்வகத்தில் அயனியாக்க அறையை யோனிசாடியோன் செம்ப பயன்படுத்தி ஃபிரிஷ் ஒரு சோதனையை மேற்கொண்டாள். அதில் அணுப்பிளவின் போது 200 டெக்ஸ் மெவ் ஆற்றலுடன் அதிவேகமாக விலகிச் செல்லும் பிளவு துண்டுகளால் ஏற்படும் பெரிய மின்சார பாய்ச்சல்களை எலக்ட்ரிக் பல்சஸ் நேரடி பரிசோதனை மூலம் பதிவு செய்து மிட்னரின் இயற்பியல் விளக்கத்தை உறுதியளித்தார். 6 வரலாற்று முக்கியத்துவம் 1939 பிப்ரவரியில் நேச்ச அறிவியலிதழில் மிட்னர் மற்றும் ஃபிரிஷ் வெளியிட்ட கட்டுரை அணுக்கரு இயற்பியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கியது. ஆட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மானின் வேதியியல் கண்டுபிடிப்பிற்கு திரவத்துளி மாதிரி மற்றும் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமன்பாடு ஆகியவற்றைக் கொண்டு லைஸ்மீட்னர் அளித்து விளக்கிய இந்த இயற்பியல் பொறிமுறையை அணு ஆற்றல் மற்றும் அணுகுண்டு தொழில்நுட்பத்தின் கோட்பாட்டு அடிப்படையாக அமைந்தது. ஆட்டோ ஃபிரிஷ் கோபன்ஹேகனில் மேற்கொண்ட அயனியாக்க அறை பரிசோதனை. 1 அறிமுகமும் வரலாற்று பின்னணியும். 1938 டிசம்பர் இறுதியில் லைஸ்மீட்னருடன் இணைந்து அணுப்பிளவிற்கான கோட்பாட்டு விளக்கத்தை உருவாக்கிய பிறகு ஆட்டோ இராபர்ட் ஃபிரிஷ் ஓட்டோ ரோபர்ட் ஃபிரிஷ் டென்மார்க்கின் கோபன்ஹேகனில் உள்ள நீல்ஸ் போர் இயற்பியல் நிறுவனத்திற்கு திரும்பினார். மிட்னர் மற்றும் ஃபிரிஷின் கணக்கீட்டின்படி யுரேனியம் அணுக்கரு பிளவுறும்போது வெளிப்படும் இரு துண்டுகளும் சுமார் 200 டெக்ஸ் மெவ் இயங்கு ஆற்றலுடன் விலகிச் செல்ல வேண்டும். இந்த கோட்பாட்டு விளக்கத்தை நேரடி இயற்பியல் பரிசோதனை மூலம் நிரூபிக்க ஃபிரிஷ் முடிவு செய்தார். 1939 ஜனவரி 13 அன்று கோபன்ஹேகன் ஆய்வகத்தில் அயனியாக்க அறையை யோனிசாடியோன் செம்ப பயன்படுத்தி அணுப்பிளவு துண்டுகளின் பிரம்மாண்டமான ஆற்றலை வெற்றிகரமாக அளவிட்டார். 2 பரிசோதனை அமைப்பும் உபகரணங்களும். ஆட்டோ ஃபிரிஷ் மிக எளிமையான ஆனால் துல்லியமான கருவிகளைக் கொண்டு இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க பரிசோதனையை வடிவமைத்தார். அயனியாக்க அறை யோனிசாடியோன் செம்ப இது வாயு நிரப்பப்பட்ட ஒரு சிறிய உலோக கலனாகும். இதன் உள்ளே குறிப்பிட்ட இடைவெளியில் 2 மின்முனைகள் எலக்ட்ரோட்ஸ் வைக்கப்பட்டு அவற்றுக்கிடையே மின்னழுத்தம் வோல்டேஜ் செலுத்தப்பட்டது. யுரேனியம் பூச்சு அயனியாக்க அறையின் உட்புற மின்முனையின் மீது மெல்லிய யுரேனியம் ஆக்சைடு அடுக்கு பூசப்பட்டது. நியூட்ராக் மூலம் ரேடியம் மற்றும் பெரிலியம் கலந்த கதிரியக்க மூலம் நியூட்ரான்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது.
நியூட்ரான்களின் வேகத்தை குறைத்து மெதுவான நியூட்ரான்களாக மாற்ற கதிரியக்க மூலத்தைச் சுற்றி பாரஃபின் மெழுகு வைக்கப்பட்டது. மின் பெருக்கி மற்றும் ஆசிலோஸ்கோப் எம்ப்ளஃபயர் மற்றும் அசிலஸ்கோப் அயனியாக்க அறையில் உருவாகும் மிகச்சிறிய மின்னோட்ட மாறுபாடுகளை பெருக்கி திரையில் காண நேர்கோட்டுச் சைகை பெருக்கியும் லினிய எம்ப்ளஃபயர் கத்தோட் கதிர் ஆசிலோஸ்கோப்பும் இணைக்கப்பட்டன. 3. பரிசோதனையின் இயற்பியல் தத்துவமும் செயல்பாடும். பரிசோதனையின் போது நடைபெற்ற இயற்பியல் நிகழ்வுகள் பின்வருமாறு அமைந்தன. நியூட்ரான் தாக்குதல். மெதுவாக்கப்பட்ட நியூட்ரான்கள் அயனியாக்க அறையினுள் உள்ள யுரேனிய பூச்சின் மீது மோதின. பிளவும் அதிவேக உந்துதலும். நியூட்ரானை உறிஞ்சிய யுரேனியம் அணுக்கருக்கள் பிளவுற்று பேரியம் மற்றும் கிரிப்டான் ஆகிய இரு புதிய அணுக்கரு துண்டுகளாக பிரிந்தன. இவை ஒவ்வொன்றும் தலா 70 டெக்ஸ்ட் மெவ் முதல் 100 டெக்ஸ்ட் மெவ் வரையிலான பிரம்மாண்டமான இயங்கு ஆற்றலுடன் எதிர் எதிர் திசையில் பாய்ந்தன. அடர்ந்த அயனியாக்கம் டென்ஸ் யோனிசாட்டியோன். அதிவேகமாக பாய்ந்த இந்த கனமான அணுக்கரு துண்டுகள் அயனியாக்க அறையிலிருந்த வாயு மூலக்கூறுகளின் மீது மோதி அவற்றிலிருந்து பெருமளவிலான எலக்ட்ரான்களை பிரித்தெடுத்தன அயனியாக்கம் செய்தன. மின்துடிப்பு உருவாக்கம். உருவாகிய எலக்ட்ரான்கள் நேர்மின்முனையை நோக்கி ஓடியதால் மின்சுற்றில் ஒரு கணநேர மின்துடிப்பு எலக்ட்ரிக்கல் பல்ஸ் உருவானது. 4. பரிசோதனை முடிவுகளும் சான்றுகளும். இயற்கையான யுரேனியம் தன்னிச்சையாக உமிழும் ஆல்ஃபா துகள்களின் ஆற்றல் சுமார் 4.2 டெக்ஸ்ட் மெவ் மட்டுமே. எனவே அவை அயனியாக்க அறையில் உருவாக்கும் மின்துடிப்புகள் மிகவும் சிறியவையாக இருக்கும். ஆனால் அணுப்பிளவின் போது உருவான அணுக்கரு துண்டுகள் உமிழ்ந்த ஆற்றல் ஆல்ஃபா துகள்களை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஆசிலோஸ்கோப் திரையில் தோன்றிய மின்துடிப்புகளின் உயரத்தை ஃபிரிஷ் கவனமாக கண்காணித்தார். அணுப்பிளவு துண்டுகளால் உருவான மின்துடிப்புகள் சாதாரண ஆல்ஃபா துகள்கள் உருவாக்கிய துடிப்புகளை விட 10 முதல் 20 மடங்கு பெரியதாக இருந்தன. இந்த பிரம்மாண்டமான மின்துடிப்புகள் அணுக்கருவிலிருந்து ஆல்ஃபா துகளை விட பல மடங்கு கனமான அதிக ஆற்றல் கொண்ட அணுக்கரு துண்டுகள் வெளியேறுகின்றன என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்தன. நியூட்ராக் மூலத்தை அகற்றிய போதோ அல்லது பாரஃபின் மெழுகை அகற்றி வேகமான நியூட்ரான்களை பயன்படுத்திய போதோ இந்த பெரிய மின்துடிப்புகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்தது. இதிலிருந்து மெதுவான நியூட்ரான்களே அணுப்பிளவை திறம்பட தூண்டுகின்றன என்பதும் உறுதியானது. 5. வரலாற்று முக்கியத்துவம். 1939 ஜனவரி 16 அன்று ஆட்டோ ஃபிரிஷ் தனது பரிசோதனை முடிவுகளை அறிக்கை வடிவில் தயாரித்து நேச இதழுக்கு அனுப்பினார். இது 1939 பிப்ரவரி 18 அன்று வெளியானது. ஆட்டோ ஹான் மற்றும் ஸ்ட்ராஸ்மானின் வேதியியல் கண்டுபிடிப்புக்கு நேரடி இயற்பியல் ஆதாரத்தை பிசிக்கல் ப்ரூஃப் வழங்கிய பெருமை ஃபிரிஷின் இந்த அயனியாக்க அறை பரிசோதனைக்கே உரியது. அணுக்கரு பிளவுறும்போது உண்மையிலேயே 200 டெக்ஸ்ட் மெவ் அளவிலான மாபெரும் ஆற்றல் வெளிப்படுகிறது என்பதை உலகிற்கு முதன்முதலில் பரிசோதனை முறையில் நிரூபித்த நிகழ்வு இதுவேயாகும். இந்த கண்டுபிடிப்பு வெளியான சில வாரங்களுக்குள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பல இயற்பியலாளர்கள் ஃபிரிஷின் பரிசோதனையை தங்கள் ஆய்வகங்களில் மறுசெயலாக்கம் செய்து அணுப்பிளவு உண்மையென உறுதிப்படுத்தினர். அணுப்பிளவின் மூலம் வெளிப்படும் அசாத்திய ஆற்றல் பற்றிய சர்வதேச கணிப்புகள். 1. சர்வதேச அறிஞர்களின் கவனமும் நீல்ஸ் போரின் அமெரிக்க பயணமும். 1939ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அணுப்பிளவு பற்றிய தகவல் வெளியானவுடன் அது உலக இயற்பியல் சமூகத்தில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டென்மார்க்கின் கோட்பாட்டு இயற்பியலாளர் நீல்ஸ் போர் 1939 ஜனவரி மாதம் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டபோது லைஸ்மிட்னர் மற்றும் ஆட்டோ ஃபிரிஷ் ஆகியோரின் அணுப்பிளவு பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தை அமெரிக்க இயற்பியலாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தில் ஜான் வீலர் என்பவருடனும் வாஷிங்டனில் நடைபெற்ற கோட்பாட்டு இயற்பியல் மாநாட்டிலும் நீல்ஸ் போர் இத்தகவலை வெளியிட்டார். அணுக்கருவின் சிறிய நிறை இழப்பிலிருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் வெளிப்பட முடியும் என்ற செய்தி அன்றைய முன்னணி விஞ்ஞானிகள் அனைவரையும் ஒரே நேரத்தில் வியப்பிலும் கவலையிலும் ஆழ்த்தியது. 2. உலகளாவிய ஆய்வகங்களின் விரைவான உருவகப்படுத்துதலும் உறுதிப்படுத்தலும். நீல்ஸ் போரின் அறிவிப்பை தொடர்ந்து உலகின் பல நாடுகளில் உள்ள ஆய்வகங்கள் அணுப்பிளவின் ஆற்றலை அளவிடும் ஆய்வுகளில் உடனடியாக இறங்கின. அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய என்ரிகோ ஃபெர்மி மற்றும் லியோ சிலார்ட் ஆகியோர் ஆட்டோ ஃபிரிஷின் அயனியாக்க அறை பரிசோதனையை சில நாட்களிலேயே மீண்டும் செய்து பார்த்து அணுப்பிளவின் போது வெளிப்படும் பேரமைதி ஆற்றலை நேரடியாக பதிவு செய்தனர். பிரான்ஸ் பாரிஸில் ஃப்ரெட்டரிக் ஜோலியட் கியூரி தலைமையிலான ஆய்வுக்குழு அணுப்பிளவின் போது அசாத்திய வெப்பம் உமிழப்படுவதையும் கூடுதல் நியூட்ரான்கள் வெளியேறுவதையும் நிரூபித்தது. பிரிட்டன் மற்றும் சோவியத் ஒன்றியம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் காவென்டிஷ் ஆய்வகத்திலும் சோவியத் ஒன்றியத்தில் இகோர் குர்ச்சடோவ் தலைமையிலான குழுவிலும் அணுப்பிளவின் அசாத்திய ஆற்றல் குறித்த பரிசோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. வேதியியல் மாற்றங்களால் உருவாகும் ஆற்றலை விட அணுக்கரு பிளவினால் உருவாகும் ஆற்றல் பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை உலகெங்கிலும் உள்ள ஆய்வகங்கள் ஒருசேர ஒப்புக்கொண்டன. 3. நிலக்கரியுடன் ஒப்பிடும் ஆற்றல் அளவீட்டு கணிப்புகளும். அணுப்பிளவின் மூலம் வெளிப்படும் ஆற்றலின் பிரம்மாண்டத்தை புரிந்துகொள்ள விஞ்ஞானிகள் அதனை அன்றாட எரிபொருட்களுடன் ஒப்பிட்டு கணக்கிடத் தொடங்கினர். வேதியியல் வினைக்கும் அணுக்கரு வினைக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு நிலக்கரி அல்லது மரத்துண்டு எரியும்போது ஏற்படும் வேதியியல் வினையில் எலக்ட்ரான்களின் பிணைப்புகள் மட்டுமே மாற்றமடைகின்றன. ஆனால் அணுப்பிளவில் அணுக்கருவின் வலிமையான பிணைப்புகள் உடைக்கப்பட்டு நிறை நேரடியாக ஆற்றலாக மாறுகிறது.
ஆற்றல் அடர்த்தி ஒரு சிறிய துண்டு யுரேனியம் -235 பிளவுறும்போது வெளிப்படும் ஆற்றலானது பல ஆயிரம் டன் நிலக்கரியையோ அல்லது பல ஆயிரம் டன் பெட்ரோலியத்தையோ எரிக்கும் போது கிடைக்கும் ஆற்றலுக்கு சமமானது என்று கணக்கிடப்பட்டது. வெடிபொருள் ஒப்பீடு ஒரு கிலோகிராம் யுரேனியம் முழுமையாக பிளவுற்றால் அது 20,000 டன் TNT வெடிபொருள் ஒரே நேரத்தில் வெடிப்பதற்கு இணையான அழிவு ஆற்றலை வெளிப்படுத்தும் என்று சர்வதேச விஞ்ஞானிகள் கணித்தனர். 4. தொடர்வினை சாத்தியமும் இருமுனை கணிப்புகளும். 1939 நடுப்பகுதியில் அணுப்பிளவின் போது ஒரு நியூட்ரானை உறிஞ்சும் யுரேனியம் இரண்டிற்கும் மேற்பட்ட புதிய நியூட்ரான்களை உமிழ்கிறது என்பது கண்டறியப்பட்டது. இந்த தரவு கிடைத்தவுடன் சர்வதேச அறிவியல் சமூகம் இரு வேறு கணிப்புகளை முன்வைத்தது. ஆக்கப்பூர்வ கணிப்புகள் மின் உற்பத்தி அணுப்பிளவின் மூலம் வெளிப்படும் ஆற்றலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவந்தால் உலகிற்கே தேவையான வரம்பற்ற தூய்மையான மின்சாரத்தை மிகக் குறைந்த அளவிலான யுரேனியத்தை கொண்டு உற்பத்தி செய்ய முடியும் என்று கணித்தனர். இது மனிதகுலத்தின் ஆற்றல் பஞ்சத்தை போக்கும் ஒரு வரப்பிரசாதமாக கருதப்பட்டது. அழிவுபூர்வ கணிப்புகள் அணு ஆயுதங்கள் அணுப்பிளவின் போது வெளிப்படும் நியூட்ரான்களை கட்டுப்பாடற்ற தொடர்வினையாக மாற அனுமதித்தால் அது மைக்ரோ வினாடிகளில் கட்டுக்கடங்காத பெருவெடிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஒரே ஒரு வெடிகுண்டு ஒரு முழு மாநகரத்தையே அழித்துவிடும் என்றும் லியோ சிலார் எட்வர்ட் டெல்லர் போன்ற விஞ்ஞானிகள் எச்சரித்தனர். 5. அரசியல் மற்றும் இராணுவ மாற்றங்கள் ஐன்ஸ்டீன் சிலார் கடிதம். ஜெர்மனியில் ஆட்டோ ஹான் இந்த அணுப்பிளவை கண்டுபிடித்ததால் நாஜி ஜெர்மனி இந்த அசாத்திய ஆற்றலை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை தயாரித்துவிடும் என்ற அச்சம் சர்வதேச விஞ்ஞானிகளிடையே எழுந்தது. இதன் விளைவாக 1939 ஆகஸ்ட் மாதத்தில் லியோ சிலார்ட்டின் தூண்டுதலின் பேரில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க கடிதத்தை எழுதினார். அக்கடிதத்தில் அணுப்பிளவின் மூலம் வெளிப்படும் அசாத்திய ஆற்றலின் தன்மையையும் அதை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய பேரழிவு ஆயுதத்தின் அபாயத்தையும் சுட்டிக்காட்டினார். இந்த சர்வதேச எச்சரிக்கைகளே பின்னநாட்களில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான மேன்ஹேட்டன் திட்டம் உருவாவதற்கும் உலக அரசியல் மற்றும் இராணுவ அமைப்பில் அணுசக்தி யுகம் கால் பதிப்பதற்கும் முதன்மை வழிகாட்டியாக அமைந்தன. 1939 ஐன்ஸ்டீன் சிலார் கடிதம் பின்னணி உள்ளடக்கம் மற்றும் வரலாற்று விளைவுகள். 1. வரலாற்று பின்னணி 1938 டிசம்பரில் ஜெர்மனியில் ஆட்டோ ஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மான் ஆகியோர் அணுப்பிளவை நியூக்ளியர் ஃபிஷன் கண்டுபிடித்த செய்தி 1939 தொடக்கத்தில் சர்வதேச இயற்பியலாளர்கள் மத்தியில் பரவியது. அணுக்கரு பிளவுறும்போது வெளிப்படும் அசாத்திய ஆற்றலும் அதனுடன் உமிழப்படும் கூடுதல் நியூட்ரான்களும் ஒரு சுயசார்பு அணுக்கரு தொடர்வினையை சேன் ரியாக்ஷன் உருவாக்கும் சாத்தியத்தை கொண்டிருந்தன. ஹங்கேரிய இயற்பியலாளரான லியோ சிலர் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு பேரழிவு ஆயுதத்தை உருவாக்க முடியும் என்பதை முதன்முதலில் தீவிரமாக உணர்ந்தார். அதே வேளையில் ஹிட்லரின் நாஜி ஜெர்மனி யுரேனியம் ஏற்றுமதியை தடை செய்ததும் செக்கோஸ்லோவாக்கியாவின் யுரேனிய சுரங்கங்களை கைப்பற்றியதும் சிலார்ட்டின் அச்சத்தை அதிகரித்தன. நாஜி ஜெர்மனி உலகிற்கு முன்பாக அணுகுண்டை உருவாக்கிவிட்டால் அது மனிதகுலத்திற்கே பேரழிவாக முடியும் என்பதை உணர்ந்த சிலார் அமெரிக்க அரசை எச்சரிக்க விரும்பி தனது நண்பரும் உலக புகழ்பெற்ற இயற்பியலாளருமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் உதவியை நாடினார். 2. கடிதம் உருவான விதமும் தயார் நிலையும். 1939 ஜூலை மாதத்தில் லியோ சிலார்ட் மற்றொரு இயற்பியலாளரான யூஜின் என்பவருடன் இணைந்து நியூயார்க்கின் லாங் தீவில் தங்கியிருந்த ஐன்ஸ்டீனை சந்தித்தார். அணுப்பிளவின் தொடர்வினை சாத்தியக்கூறுகளை சிலார்ட் விளக்கியபோது ஐன்ஸ்டீன் நான் இதை நினைத்து பார்க்கவே இல்லை என்று வியந்தார். அமெரிக்க அரசுக்கு நேரடியாக எச்சரிக்கை அனுப்ப ஐன்ஸ்டீனின் சர்வதேச நற்பெயரும் செல்வாக்கும் தேவைப்பட்டது. 1939 ஆகஸ்ட் 2 அன்று சிலார்ட் மற்றும் எட்வர்ட் டெல்லர் ஆகியோர் ஐன்ஸ்டீனை மீண்டும் சந்தித்தனர். சிலார்ட் சுருக்கமாக ஆங்கிலத்தில் தயாரித்த கடிதத்தின் வரைவை ஐன்ஸ்டீன் பரிசீலித்து அதில் கையெழுத்திட்டார். இக்கடிதத்தை அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி. ரூஸ்வெல்ட்டிடம் பிராங்க்லின் டி. ரூசவெல்ட் நேரடியாகச் சேர்க்கும் பொறுப்பு பொருளாதார நிபுணரும் அதிபரின் ஆலோசகருமான அலெக்சாண்டர் சாக்ஸ் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1939 செப்டம்பரில் இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்குள் இக்கடிதம் தயாரித்து முடிக்கப்பட்டது. 3. கடிதத்தின் முதன்மை உள்ளடக்கம் 1939 ஆகஸ்ட் 2 தேதியிட்ட அக்கடிதத்தில் 3 முதன்மையான செய்திகள் அதிபர் ரூஸ்வெல்ட்டுக்கு தெரிவிக்கப்பட்டன. அணு ஆற்றலின் சாத்தியக்கூறு சமீபத்திய இயற்பியல் ஆய்வுகளின்படி யுரேனியத்தை பயன்படுத்தி ஒரு புதிய ஆற்றல் மூல உருவாக்கமும் பெருமளவிலான ஆற்றலை வெளிப்படுத்தும் தொடர்வினையும் மிக விரைவிலேயே சாத்தியமாகலாம். புதிய வகை வெடிகுண்டுகள் இந்த அணுக்கரு தொடர்வினை மூலம் அசாத்திய ஆற்றல் கொண்ட புதிய வகை வெடிகுண்டுகளை உருவாக்க முடியும். அத்தகைய வெடிகுண்டு ஒன்றை கப்பல் மூலம் ஒரு துறைமுகத்திற்கு எடுத்துச் சென்று வெடிக்கச் செய்தால் அது அத்துறைமுகத்தையும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளையும் முற்றிலும் அழித்துவிடும். ஜெர்மனியின் நடவடிக்கைகள் மற்றும் பரிந்துரைகள் பெல்ஜிய காங்கோவில் உள்ள யுரேனிய வளங்களை பாதுகாக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
நாஜி ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியாவின் யுரேனிய சுரங்கங்களை கைப்பற்றி யுரேனிய விற்பனையை தடை செய்துள்ளதையும் பெர்லினில் ரகசிய அணுக்கரு ஆய்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டி அமெரிக்க அரசு இயற்பியலாளர்களுடன் இடைவிடாத தொடர்பில் இருக்க ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டது. 4. கடிதம் அளித்த உடனடி மற்றும் வரலாற்று விளைவுகள். 1939 அக்டோபர் 11 அன்று அலெக்சாண்டர் சாக்ஸ் இக்கடிதத்தை அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் நேரில் சமர்ப்பித்தார். கடிதத்தின் தீவிரத்தை புரிந்துகொண்ட ரூஸ்வெல்ட், நாஜிக்கள் நம்மை வெடிவைத்து தகர்ப்பதை தடுப்பதே நமது முதல் வேலை என்று கூறி உடனடி நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார். யுரேனியம் குழு அமைத்தல் பிரிக்ஸ் யூரேனியம் கமிட்டி. ரூஸ்வெல்ட் உடனடியாக லைமன் பிரிக்ஸ் தலைமையில் ஒரு யுரேனியம் ஆலோசனைக் குழுவை அமைத்தார். இக்குழுவிற்கு முதற்கட்டமாக அணுக்கரு ஆய்வுகளுக்காக $6000 நிதி ஒதுக்கப்பட்டது. மேன்ஹேட்டன் திட்டத்தின் வித்து ஜெனசஸ் ஆஃப் த மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இக்கடிதமும் பிரிக்ஸ் குழுவின் உருவாக்கமுமே பின்ன நாட்களில் அமெரிக்காவின் பிரம்மாண்டமான மேன்ஹேட்டன் திட்டத்திற்கு மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் மூலக்காரணமாக அமைந்தன. இத்திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகிலேயே முதன்முதலாக அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டன. அணுசக்தி யுகத்தின் பிறப்பு 1945 இல் லோஸ் அலமோஸில் நடைபெற்ற ட்ரினிட்டி அணுகுண்டு சோதனைக்கும் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டதற்கும் இக்கடிதமே தொடக்கப் புள்ளியாக அமைந்தது. 5. வரலாற்று தாக்கமும் ஐன்ஸ்டீனின் பிந்தைய மனவருத்தமும். நாஜி ஜெர்மனி அணுகுண்டை உருவாக்கிவிடும் என்ற அச்சத்தாலேயே ஐன்ஸ்டீன் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் உண்மையிலேயே ஜெர்மனி அணு ஆயுத திட்டத்தில் மிகவும் பின்தங்கியே இருந்தது என்பது போர் முடிவுக்கு வந்த பிறகே தெரியவந்தது. 1945 இல் ஜப்பான் மீது அணுகுண்டு வீசப்பட்டு பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டதைக் கண்டு ஐன்ஸ்டீன் மிகுந்த மனவேதனை அடைந்தார். தனது வாழ்வின் பிற்பகுதியில் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டது குறித்து பேசுகையில், ஜெர்மானியர்களால் அணுகுண்டை உருவாக்க முடியாது என்பதை நான் அறிந்திருந்தால் நான் அந்த கடிதத்தில் விரலைக் கூட வைத்திருக்க மாட்டேன் என்று தனது ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்தார். 1939 இல் ஐன்ஸ்டீனும் சிலார்ட்டும் எழுதிய இக்கடிதம் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வாறு உலக அரசியலையும் இராணுவ உத்திகளையும் மாற்றியமைக்கின்றன என்பதற்கான மிக முக்கியமான வரலாற்றுச் சான்றாக கருதப்படுகிறது. மேன்ஹேட்டன் திட்டத்தின் உருவாக்கம், கட்டமைப்பு மற்றும் ஓபன்ஹைமரின் அறிவியல் ஆய்வுகள் ஓர் முழுமையான வரலாற்று ஆய்வறிக்கை. 1. மேன்ஹேட்டன் திட்டத்தின் தோற்றமும் பின்னணியும். 1939 இல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் லியோ சிலார்ட் ஆகியோர் எழுதிய எச்சரிக்கை கடிதத்தை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அணுக்கரு ஆய்வுகளை கண்காணிக்க யுரேனியம் குழுவை அமைத்தார். இருப்பினும் ஆரம்பகட்டத்தில் அமெரிக்காவின் கதிரியக்க ஆய்வுகள் மிகவும் மெதுவாகவே நடைபெற்றன. 1941 டிசம்பரில் ஜப்பானியர்களின் பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்குப் பிறகு அமெரிக்கா முறைப்படி இரண்டாம் உலகப் போரில் களமிறங்கியது. அதே காலகட்டத்தில் பிரிட்டனின் மாட் குழு மோட் கமிட்டி வெளியிட்ட அறிக்கை யுரேனியம் -235 மூலம் போரின் போக்கையே மாற்றக்கூடிய சக்திவாய்ந்த அணுகுண்டை சில ஆண்டுகளுக்குள் உருவாக்க முடியும் என்பதை உறுதிப்படுத்தியது. நாஜி ஜெர்மனி தங்களுக்கு முன்பாகவே அணு ஆயுதத்தை கைப்பற்றிவிடும் என்ற அச்சம் அமெரிக்காவை உந்தித்தள்ளியது. இதன் விளைவாக 1942 ஆகஸ்ட் மாதத்தில் அமெரிக்க இராணுவத்தின் பொறியியல் படைப்பிரிவின் ஆர்மி கார்ப்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் கீழ் அணு ஆயுதத்தை உருவாக்கும் அதிரகசிய திட்டம் முறைப்படி தொடங்கப்பட்டது. நியூயார்க்கில் உள்ள மேன்ஹேட்டன் தலைமையகத்தை கொண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டதால் இது மேன்ஹேட்டன் திட்டம் மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. 2. திட்டத்தின் கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை பிரம்மாண்டம். மேன்ஹேட்டன் திட்டம் என்பது வெறும் அறிவியல் ஆய்வு மட்டுமல்ல, அது மனித வரலாற்றிலேயே அதுவரை மேற்கொள்ளப்படாத மிகப்பெரிய தொழில்துறை மற்றும் இராணுவ கூட்டு நடவடிக்கையாகும். இத்திட்டத்தின் நிர்வாக மற்றும் இராணுவத் தலைவராக மேஜர் ஜெனரல் லெஸ்லி ஆர். குரோவ்ஸ் நியமிக்கப்பட்டார். லெஸ்லி குரோவ்ஸ் இத்திட்டத்தை அமெரிக்காவின் பல பகுதிகளில் பரவலாக பிரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ரகசிய நகரங்களாகவும் தொழிற்சாலைகளாகவும் கட்டமைத்தார். ஓக் ரிட்ஜ், டென்னசி ஓக் ரிட்ஜ் சைட் எக்ஸ் இயற்கை யுரேனியத்திலிருந்து பிளவுறும் தன்மையுடைய யுரேனியம் -235 ஐசோடோப்பை பிரித்தெடுக்கும் பிரம்மாண்டமான ஆலைகள் இங்கு அமைக்கப்பட்டன. மின்காந்த பிரித்தெடுத்தல், எலக்ட்ரோமாக்னடிக் செப்பரேஷன் மற்றும் வாயு பரவல் காசியஸ் டஃப்யூஷன் தொழில்நுட்பங்கள் மூலம் யுரேனியம் செறிவூட்டப்பட்டது. ஹான்ஃபோர்ட், வாஷிங்டன், ஹான்ஃபர்ட் சைட் டபிள்யூ இங்கு உலகின் முதல் தொழில்முறை அணு உலைகள் நிறுவப்பட்டன. யுரேனியம் -238 ஐசோடோப்பை அணுக்கரு மாற்றத்திற்கு உட்படுத்தி செயற்கை மூலகமான புளுட்டோனியம் -239 ஐ உருவாக்கும் பணியை இத்தளம் செய்தது. சிகாகோ உலோகவியல் ஆய்வகம் ஷிகாகோ மிட் லாப் 1942 டிசம்பர் 2 அன்று என்ரிகோ ஃபெர்மி தலைமையிலான குழு சிகாகோ பைல் -1 ஷிகாகோ பாயில் 1 என்ற உலகின் முதல் செயற்கை அணுக்கரு தொடர்வினையை இங்குதான் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியது. அடைக்காயாக நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 13 லட்சம் தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இத்திட்டத்தில் பணிக்கமர்த்தப்பட்டனர். பெரும்பாலான பணியாளர்களுக்கு தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாத அளவிற்கு உச்சகட்ட பாதுகாப்பு ரகசியம் பேணப்பட்டது. 3. ராபர்ட் ஓபன்ஹைமர் மற்றும் லோஸ் அலமோஸ் ஆய்வகம்.
மேன்ஹேட்டன் திட்டத்தின் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய வெடிகுண்டாக வடிவமைக்கும் முதன்மை பொறுப்பு திட்டப்பணி ப்ரோஜெக்ட் வாய் என அழைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் அறிவியல் இயக்குநராக அட்பிக இயற்பியலாளர் ராபர்ட் ஓபன்ஹைமர் நியமிக்கப்பட்டார். ஓபன்ஹைமர் சோதனை இயற்பியலாளர் அல்ல என்பதாலும் அவருக்கு நோபல் பரிசு இல்லை என்பதாலும் அவரது நியமனத்திற்கு பல எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் ஓபன்ஹைமரின் கூர்மையான அறிவுத்திறனையும் பல துறை விஞ்ஞானிகளை ஒருங்கிணைக்கும் ஆற்றலையும் லெஸ்லி க்ரோவ்ஸ் சரியாக கணித்து அவரை தேர்ந்தெடுத்தார். 1943 இல் நியூ மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட லாஸ் ஆலமோஸ் என்ற இடத்தில் ரகசிய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டது. ஓபன்ஹைமரின் அழைப்பை ஏற்று உலகின் முன்னணி இயற்பியலாளர்களான ஹான்ஸ் பிதே, எட்வர்ட் டெல்லர், ரிச்சர்ட் ஃபைன்மன், நீல்ஸ் போர், ஜேம்ஸ் சாட்வக், எமிலியோ செக்ர உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சர்வதேச விஞ்ஞானிகள் லாஸ் அலமோஸில் ஒன்றிணைந்தனர். 4. லாஸ் அலமோஸின் அறிவியல் ஆய்வுகளும் தொழில்நுட்ப சவால்களும். ஓபன்ஹைமரின் தலைமையில் லாஸ் அலமோஸ் விஞ்ஞானிகள் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் 2 முதன்மை அறிவியல் மாடல்களை தேர்ந்தெடுத்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். துப்பாக்கி வகை அணு ஆயுதம் கன் டைப் அசெம்பிளி. இந்த அமைப்பில் விமர்சன நிறையை விட குறைவான கிரிட்டிகல் மாஸ் 2 யுரேனியம் -235 துண்டுகள் ஒரு துப்பாக்கி குழாயின் இரு முனைகளில் வைக்கப்படும். வழக்கமான வெடிமருந்தை பயன்படுத்தி ஒரு துண்டை மற்றொரு துண்டின் மீது அதிவேகமாக மோதச் செய்யும்போது அவை இணைந்து விமர்சன நிறையை எட்டி கணநேரத்தில் அணுப்பிளவு வெடிப்பை உருவாக்கும். இந்த தொழில்நுட்பம் மிகவும் எளிமையானதாகவும் நம்பகமானதாகவும் இருந்ததால் இது லிட்டில் பாய் என பெயரிடப்பட்டு யுரேனியம் -235 குண்டாக வடிவமைக்கப்பட்டது. உள்நோக்கிய வெடிப்பு முறை அணு ஆயுதம் அம்ப்ளோஷன் டைப் அசெம்பிளி. ஹான்ஃபோர்ட் உலையிலிருந்து பெறப்பட்ட புளூட்டோனியம் -239 மாதிரிகளை பரிசோதித்தபோது அதில் புளூட்டோனியம் -240 என்ற மாசு கலந்திருப்பது தெரியவந்தது. இது துப்பாக்கி வகை அமைப்பில் மிக விரைவாக தன்னிச்சை பிளவை ஏற்படுத்தி குண்டு முழுமையாக வெடிப்பதற்கு முன்பே பயனற்று போகும் ப்ரீ டெடனேஷன் அபாயம் இருந்தது. இதற்கு தீர்வாக ஓபன்ஹைமரும் அவரது குழுவும் உள்நோக்கிய வெடிப்பு முறையை அம்ப்ளோஷன் மெத்தட் உருவாக்கினர். இதில் புளூட்டோனியம் -239 கோள வடிவ மைய பகுதியாக புளூட்டோனியம் பிட் வைக்கப்படும். அதைச் சுற்றி பல திசைகளிலும் துல்லியமாக கணக்கிடப்பட்ட வெடிபொருட்கள் எக்ஸ்ப்ளோசிவ் லென்சஸ் கட்டமைக்கப்படும். அனைத்து வெடிபொருட்களும் மைக்ரோ வினாடி துல்லியத்தில் ஒரே நேரத்தில் வெடிக்கும் போது உருவாகும் அதிர்ச்சி அலைகள் புளூட்டோனியம் கோளத்தை உள்நோக்கி மிக கடுமையாக அமுக்கும். அடர்த்தி திடீரென உயர்ந்து அது விமர்சன நிலையை அடைந்து பேரழிவு வெடிப்பை ஏற்படுத்தும். ஜான் வான் நியூமன் மற்றும் சேத் நெட்டர்மேயர் ஆகியோரின் கணித மாதிரிகளைக் கொண்டு ஓபன்ஹைமரின் வழிகாட்டுதலில் உருவாக்கப்பட்டதுதான் ஃபாட்மான் என பெயரிடப்பட்ட புளூட்டோனியம் அணுகுண்டாகும். 5. ட்ரினிட்டி சோதனை மற்றும் வரலாற்று செல்வாக்கு. உள்நோக்கிய வெடிப்பு முறை தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சிக்கலானது என்பதால் அதை சோதித்து பார்ப்பது அவசியமானது. 1945 ஜூலை 16 அன்று அதிகாலை நியூ மெக்சிகோவின் அலமோகார்டோ பாலைவனத்தில் ட்ரினிட்டி என்ற பெயரில் உலகின் முதல் அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. த காஜெட் என அழைக்கப்பட்ட அந்த சோதனை அணுகுண்டு சுமார் 20,000 டன் டி வெடிபொருளுக்கு இணையான ஆற்றலை வெளிப்படுத்தி பாலைவன மணலை பச்சை நிற கண்ணாடியாக மாற்றியது. இச்சோதனையின் வெற்றியை கண்ட ஓபன்ஹைமர் பகவத்கீதையின் புகழ்பெற்ற வரியான இப்போது நான் உலகங்களை அழிக்கும் கால உருவமாக மரணத்தின் உருவமாக மாறுகிறேன் என்ற வரிகளை நினைவுகூர்ந்தார். இதனைத் தொடர்ந்து 1945 ஆகஸ்ட் 6 அன்று ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் குண்டும் ஆகஸ்ட் 9 அன்று நாகசாகி மீது ஃபேட்மேன் குண்டும் வீசப்பட்டன. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனித உயிர்களை பலிகொண்ட இச்சம்பவங்கள் 2ஆம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டுவந்தாலும் மனிதகுலத்தை ஒரு புதிய அணுசக்தி யுகத்திற்கும் அதனைத் தொடர்ந்த பனிப்போருக்கும் கோல்ட் வோ தள்ளிவிட்டன. ராபர்ட் ஓபன்ஹைமரின் தொலைநோக்கு அறிவியல் தலைமைத்துவமும் அமெரிக்க அரசாங்கத்தின் பிரம்மாண்டமான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்புமே மேன்ஹேட்டன் திட்டத்தை மனித வரலாற்றின் மிக முக்கியமான அறிவியல் சாதனையாகவும் அதே வேளையில் மிகப்பெரிய சவாலாகவும் மாற்றியது.